புது சினிமா புதுசாக சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே புதுசாக இருக்குது. ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது ஒரு விஷயம். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது. இன் ஃபியூச்சரில் என்ன நடக்குங்கிறத இப்போவே பண்ணியிருக்காங்க. அப்போ வர சினிமாக்கள்லாம் அந்த அடுத்த லெவல் சினிமான்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இது சேரும். ஆமாம் ஆமாம், அதே தான். அப்படியே பெண்களோட டாமினேட்டிங் தான் அதிகமாக இருக்குது. இப்போ அதிகமாக இருக்குது ஒன்று. ரெண்டு, அது சரி அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வாழலாம் அப்படிங்கிற வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து அமெரிக்கன் ஸ்டைலு ஃப்ரான்ஸு இந்த டைப்பில் வாழலாம்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் அது இல்லை. படமாக நல்லா இருக்குது. பட் இந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உடன்பாடு இல்லை. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இனி வரப்போகிற ஜெனரேஷன் இப்படி தானே இருக்க போகுது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் வேற எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் ஃபோட்டோகிராஃபிக் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் ட்ரைலர் பார்த்ததுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இது 16+ மூவி ஆக்சுவலி. ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் இந்த ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி ஒரு பேரண்டிங் பற்றி, ஒரு IVF பற்றி அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நித்யா மேனன் டாப், அவங்க தான் இப்போ வரைக்கும் அவங்க தான் ஹீரோ. ஸோ ஜெயம் ரவியோட அவங்க தான், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் பயங்கரமாக இருந்துச்சு. ரஹ்மான் மியூசிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப BGM தான் படம் ஃபுல்லாகவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பர் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ரெண்டு பேரும் சூப்பர். ஜெயம் ரவி அண்ட் நித்யா மேனன் செம்ம கேரக்டர் சூப்பரா இருக்கு. மேடம்க்கு நல்ல ஹிட் தான், டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ரொம்ப எக்ஸலண்டா பண்ணிருக்கு, ரொம்ப செட்டிலா பண்ணிருக்கு. மியூசிக் பியூட்டிஃபுல், கேமரா பியூட்டிஃபுல், கேமரா ரொம்ப நல்லா இருக்கு. கேமரா லைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கதை கிளம்பிய புதுசு, அது சொல்ற ஸ்டைல் புதுசு. கிட்டத்தட்ட மணிரத்னம் சார் படம் மாதிரியான ஒரு பேட்டர்ன். ரொம்ப நல்லா பிரில்லியண்டா மூவ் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே டீசெண்டாக தான் இருக்கு. நாட் மச் பேட். சில கவுண்டர்ஸ்லாம் நல்லா இருக்குது, காமெடியாக இருக்கு. ஓகே, இட் வாஸ் அ குட் ஒன், நைஸ் டு வாட்ச். அவரோட ப்ரீவியஸ் படத்துக்கு இந்த படம் எவ்வளோ தேவலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி வந்து ஆரம்பிச்சுலேருந்து சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் முக்கியமாக இது வந்து பயங்கரமாக எலைட் பீப்புள்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதையாக தான் எடுத்திருக்காங்க. அண்டு இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அட் சேம் டைம் பல விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக AR ரஹ்மானுடைய மியூசிக் சூப்பராக இருந்தது, பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்டு இது எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா சார். இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஜெயம் ரவி சார் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருந்தாரு. என்னென்னலாம் பிடிச்சிருந்தது சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் டைம் போனது தெரியல, நல்லா இருந்துச்சு ப்ரோ. இதுக்கப்புறம் படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஜெயம் ரவி சார் எப்படி பண்ணிருக்காரு? எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. படம் டைரக்ஷன் வைஸ் நல்லா இருக்கு. படம் செம்ம சூப்பரா இருக்கு. ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல ப்ரோ. நித்யா மேனன் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணிருந்தாங்க. உமன் சென்ட்ரிக் படம்னு சொன்னாங்களே, அது எப்படி இருந்தது? நார்மலாக தான் ப்ரோ இருந்துச்சு படம். எப்படி சொல்றது, இப்போதைக்கு எல்லா படமும் பார்த்துருக்கேன். இந்த படம் நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்தது? நல்லா ஜெயம் ரவி இருந்துச்சு. சார் எப்படி பண்ணிருக்காரு படம்? நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குங்க சார். நல்லா இருந்தது. ரவி மோகன் சார் எப்படி பண்ணிருக்காரு படம்? நல்லா பண்ணேன். ரவி மோகன் சார் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணாங்க. ரவி மோகன்னா யாரு? ஜெயம் ரவி தானே? ஆமா, அவர் பேர் மாதிரி தெரியல. அது தெரியாது, ஆனால் பழைய பேர்லயே நான் இல்ல அவர் பேர் மாதிரி ரவி மோகன். நல்லா எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கும். இவங்க நித்யா மேனன் மத்தவங்க நல்லா ஆயிட்டு சரியாப்பா? பார்த்துட்டு சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு. அதான் எப்படி ஜெயம் ரவி இது நல்லா இருக்கு. யோகி பாபு காமெடி நல்லா இருக்கு ரொம்ப. அது செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் செம்மையாக இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து சும்மா ஜாலியாக போகுது. இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு.